ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாங்க. கோதுமை மாவு வச்சு பண்ணுறோம். இது ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இதோட பேர் வந்து டைமண்ட் கேக் ரெசிபி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் 1 கப்பு சுகர் வந்து நம்ம வந்து மிக்ஸியில் ஜாரில் பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு எக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்மளோட ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி எக்கையும் இந்த கோதுமை மாவையும் வந்து கையாலே வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது கூடவே வந்து நம்ம வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி 3 உருண்டையாக வந்து நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிற மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இதோட சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வருங்க. சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வந்துடுங்க. நம்ம இதை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா சப்பாத்தி மாவையும் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்மளோட இந்த சப்பாத்தியோட இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இது வந்து நல்லா பொங்கி வரும். டைமண்ட் கேக்கு மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நம்ம வந்து இதில் எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இதை வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இப்போது இதிலேருந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதேமாரி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.